அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜாயிரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அரபு நாட்டை பற்றி தாங்க. இந்த அரபு நாடு வந்து ஒரு அழகிய நாடுன்னு சொல்லலாம். சவுதி. அந்த சவுதி வந்து நம்ம வந்து சொல்லுவோம் பாலைவனம்னு, கட்டாயம் இல்லவே இல்லை. அது சோலைவனம். அந்த சோலைவனத்தில் பாருங்கள், அந்த சவுதியில் ரியாத்துலேருந்து அந்த ஹரிக்குன்னு போகிற இடத்துல நம்ம அழகான பழமுதிர் சோலையிலேருந்து எல்லாம் பார்த்தோம். இப்போ பாருங்கள், அந்த மலைகளுக்கு இடையில் இந்த ஊர் பயணத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பயணம். ரொம்ப ஒரு சிறப்பு என்ன, இங்கே வந்து மலை மட்டும்தான் இருக்குது. அந்த அந்த பழங்கள் கனிகள் காய்ச்ச அந்த லைலா மஜ்னு அந்த இடம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால், இப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தா அழகான ஒரு பள்ளிவாசல் தெரிஞ்சிச்சுங்க. அங்கே பாருங்கள், அந்த மலைகளுக்கு இடையில் அந்த பள்ளிவாசலை கட்டியிருக்காங்க பாருங்களேன். அது வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஒரு மலைக்குள்ளே இருந்த அந்த பள்ளிவாசலை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் பாருங்களேன், அவ்வளோ அழகான ஒரு பள்ளிவாசலை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதை போகிற பாதையை பாருங்கள், அந்த மலையிலேயே போகிற அந்த பாதையை பாருங்கள். அப்படியே ட்ரெயின் பாதை மாதிரி போய் அப்படி சோலை மாதிரி உண்டாக்கி அந்த மலைகளுக்கும் இந்த மலைக்கு நடு சென்டரில் அந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கா பாருங்க. எவ்வளோ ஒரு ரசனையான ஒரு விஷயம், எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆமாம், அழகான ஒரு பள்ளிவாசல் அமைஞ்சு ஒரு சின்ன கிராமம் மாதிரியே அமைஞ்சிருக்கு. செம்மையாக இருக்குது. ஆமாம், அந்த மலை பக்கத்தில் இருக்கிற அந்த பள்ளிவாசலை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், மாஷா அல்லான்னு ரொம்ப சிறப்பான பள்ளிவாசல். ஆமாம், அல்லாஹ் எங்கெங்கே அல்லாஹ் பள்ளிவாசலை உருவாக்கியிருக்கான்னு பாருங்கள். அதில் வந்து சவுதி அரேபியாவில் இந்த மலையில் நடு சென்டரில் உருவான ஒரு பள்ளிவாசல். அதுக்கு அழகான வடிவமைப்பில் பாதை உருவாக்கி எவ்வளோ சிறப்பாக உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். சவுதி அரேபியாவை வந்து நம்ம ஈஸியாக பாலைவனம்னு சொல்லிடுறோம். இல்லவே இல்லை, அது அழகான பாலைவனமாக இருந்தாலுமே அதுலேயும் அழகான சோலைவனமாக்கி வச்சுருக்காங்க. ஆமாம், பாருங்கள், சவுதி மக்கா மதீனாவோடைய சிறப்பு மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு எல்லாமே சிறப்பான விஷயங்களாக தான் இருக்குது. சவுதியை பொறுத்த மட்டுக்கும் நல்ல பரக்கத்தான நாடு. ஆமாம், அழகான நாடு, அமைதியான நாடு, செம்மையான நாடு. எல்லோரும் சவுதிக்கும் போய் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் போயிட்டு வாங்க. மக்கா மதீனா போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரக்கூடிய நசீபை கொடுக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.